நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய பேரண்ட்டுக்கும் சரி பசங்களுக்கும் சரி ஒரே குழப்பம், என்ன பண்ணலாம்னு தெரியலையே, நீட் கிடைக்கலன்னா பார்டரில் வந்துடும், எனக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்ற மாதிரி குழப்பம் இருக்குது. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இது சம்மந்தமாக இருந்தாலும் நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே கேட்குறாங்க, சார் நாங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் சார் நீட்டில் இல்லைன்னா அப்படின்னு சொல்லி. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் மார்க் இருக்குது, வேறு யாருன்னா ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கணும், இல்லை என்ன தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கொஞ்சம் தயவு செய்து ஒரு 10 to 15 நிமிஷம் இந்த வீடியோ பாருங்கள். அதே போல் உங்களை மாதிரி குழப்பம் நிறைந்த மனநிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டத்தோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் தெரிஞ்சவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், லைக் பட்டனை ஐக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பணம்ன்றது தேவையில்லை, இருந்தாலும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஓகே லைக் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னும் நிறைய வந்து கண்டென்ட்டை அட்டகாசமாக கொடுக்கறதுக்கு வழிகள். ஓகே, தேங்க்யூ. நம்ம வீடியோக்கு போகலாமா? நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி, சென்னையில் இருந்து உங்கள்கிட்ட பேசி. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. ரைட், இன்னைக்கு டாப் 15 கேரியர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 12th நீட்டு வந்து முடிச்சதுக்கு அப்புறமா. ரைட்டா, இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஆப்டாக இருக்கணும், 12th இப்போ நீட்டு கரண்ட்டாக முடிச்சவங்களுக்கும், இப்போ கரண்ட்டாக 12th வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு நீட்டு எழுத போகிறேன், அதுக்கப்புறம் என்னன்றதுனே தெரியாதுன்றவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரைட், நீட் வந்து எழுதிட்டோம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு க்ரோயிங் ஹெல்த் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. அதுக்கான ரெக்கார்ட்ஸ்லாம் நீங்கள் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் செக்டார் வந்து பூம் ஆகிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இதுல என்னென்ன கேரியர் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடப்பாவீங்களா இதை போய் விட்டுட்டு நான் வேற எதனா போலாம் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 5 ஹை டிமாண்டட் ஹெல்த் கேர் ஆஃப்டர் நீட்டு தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்குறோம். சேலரி கம்பேரிசன் வந்து பார்க்க போறோம். லெவல் டு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனலா இருக்கிறப்ப என்ன மாதிரியான வந்து இதுல சேலரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் வந்து ஃபியூச்சர் டிமாண்ட் என்ன இருக்கு, 26ல இருந்து 35 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 10 வருஷம் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் ஒரு டிகேடுக்கு என்ன மாதிரி வந்து டிமாண்ட் இருக்கும் இந்த ஃபீல்டுக்கு அப்படின்றதையும் பார்க்க போறோம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் எதனா இருக்கா, பிரைவேட் ஜாப்ஸ் இருக்கா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். தென் கேரியர் ஸ்கோப் இன் இந்தியா அண்ட் அப்ராட்ல, இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாடுகளுக்கு போகணுன்னாலும் எனக்கு வந்து கேரியர் எப்படி இருக்கு அப்படின்றத மொத்தத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரைட்டா, வீடியோக்கு போலாமா? ரைட், ஓகே. நீட் 2026 காம்படிஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 22.79 லட்சம் மாணவர்கள் வந்து நீட் தேர்வு எழுதினாங்க. அதுல எம்பிபிஎஸ் சீட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 1.2 lakh சீட்ஸ் தான் வந்து எம்பிபிஎஸ்க்கு இருக்கு. தென் மெடிக்கல் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 780 காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து ஒரு 430, பிரைவேட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 350. இதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு 1.39 கிட்ட ரவுண்ட் அபவுட் 1.4 lakhs சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஆனா எழுதக்கூடிய மாணவர்கள் எவ்வளோ? 22.79 இந்த வருஷம். அதுலயும் குவாலிஃபைடு ஆனவங்க 11.49 அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து குவாலிஃபை ஆனாங்க. 1.5 தான் கிடைக்கும். மீறி இருக்கிறது 10 லட்சம் பேருக்கு சீட்டு கண்டிப்பா இதுல கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அப்போ அடுத்த என்ன பண்ணணும் அப்படின்ற நிறைய பேருக்கு இருக்கு. இங்க பாத்தீங்களா, ஒன் இன் எவ்ரி 6 to 7 aspirants get MBBS சீட். மத்தவங்க எல்லாம் அப்ப இல்லை. அப்ப அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? கேரியர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் நீட் எக்ஸாம் எழுதிட்ட ஒரு ட்ரீமே என்னன்னா எம்பிபிஎஸ் பண்ணணும் அப்படின்னு. பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்பிபிஎஸ் அப்படின்ற கோர்ஸை வந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து 5.5 years 4.5 years வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிக்க வேண்டியது 1 year வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும். இதில் இதை படித்து முடிக்கிறப்ப நம்மளுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வெறும் எம்பிபிஎஸ் படித்தா வந்து பார்த்தாது அடுத்த லெவலுக்கு எம்டி எம்எஸ் பண்ணணும். எம்டி எம்எஸ் படிச்சுமே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அதுக்கப்புறமா ஃபெலோஷிப் இருக்குது. இது எல்லாத்தையும் படித்து முடிக்கிறதுக்கு ஒரு 13 வருடம் ஆகும். மெடிக்கல் ஆஃபீஸர், ஜூனியர் டாக்டர் அது மாதிரியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. படித்து முடிச்சதுமே எம்பிபிஎஸ் முடிச்சதுமே சேலரி வாங்கணும் இல்லை படிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட்ல ஜாயின் பண்ணணும். அதுக்கான எக்ஸாம்ஸ் இருக்குது, அது எழுதலாம். பிசிஎஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாம் எழுதி போகலாம். இல்லைனா பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போகலாம். இல்லைனா அடுத்த ஸ்டெப் எடுத்து பிஜி படிக்கிறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ரைட், இதில் நம்ம இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்? எம்பிபிஎஸ் முடிச்சுமே கிட்டத்தட்ட ஒரு 24,000 இருந்து 35,000 ரூபாய் வரைக்கும் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எங்கள்
நிறைய பேர் பார்க்குறோம், குழந்தைங்க வந்து முடிச்சுட்டு வராங்களே நம்மக்கிட்ட, முடிச்சவங்களாம் சொல்கிறாங்க, சார் எனக்கு ஃபஸ்ட்டு சேலரி கிரெடிட் ஆயிடுச்சு சார் 24,000 சார், எனக்கு ஃபஸ்ட்டு சேலரி கிரெடிட் ஆயிடுச்சு சார் 35,000 சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இட்ஸ் ஸ்டைஃபன் ரைட்டா. இன்டர்ன்ஷிப் அப்போ ஜூனியர் டாக்டராக இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 8 to 15 lakhs வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறப்ப 20 to 60 lakhs பெர் ஆனம் கண்டிப்பாக வந்து சம்பாதிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷனு ஸ்டேட்டுக்கு டிஃபர் ஆகும். அப்ராட்லேயும் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒய் சூஸ் எம்பிபிஎஸ் அப்படின்றப்ப ஹையஸ்ட் கிளினிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு ஒருத்தரை வந்து அவரை சரி பண்ணி கொடுத்துட்டேன்னா எப்படி இருக்கும், அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த புன்னகை, அவர் சிரிப்பு, அவங்க ஃபேமிலி, அப்பா இதுக்கெல்லாம் ஈடே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. அதில் வைடு ரேஞ்ச் ஆஃப் ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இதில் வந்து எம்பிபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இதுதான். இதுக்கப்புறமா தான் நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் படிக்க முடியும். ஸ்ட்ராங் ஜாப் செக்யூரிட்டியை பற்றி என்ன நீங்கள் வேணா சொல்லுங்க, எந்த ஃபீல்டுனாலும் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்க இருப்பாங்க. ஆனால் டாக்டர் படிச்சுட்டு வேலை இல்லாதுன்னு சொன்னாங்கன்னா என்கிட்ட கூப்பிட்டாங்க, சரியா. அதெல்லாம் சும்மா. அதனால கண்டிப்பா ஜாப் செக்யூரிட்டி வந்து இருக்கு. எக்ஸலன்ட் லாங் டேர்ம் கெரியர் குரோத். இது வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்முக்கு யோசனை பண்றவங்க, என்னன்னா ஏற்கனவே சொன்னாலே ஒரு 11 வருஷம்னா மினிமம் இந்த ஃபீல்டுல வந்து எம்பிபிஎஸ், தென் எம்டி, எம்எஸ், தென் வந்து ஸ்பெஷாலிட்டி, தென் வந்து ஃபெலோஷிப், இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 11 13 வருடம் கண்டிப்பா ஒரு 35 வருடம் வந்து இந்த இதுல வந்து கண்டிப்பா தேவை இருக்கும். அடுத்த 35 வருடம் அட்டகாசமா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அமைச்சிக்கக்கூடிய ஒரு கேரியர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரைட்டா. நிறைய ஃபீல்டு சொல்லுவாங்க, போகணுமா, படிச்சுமா, சம்பாரிச்சுமா அப்படின்னு. படிச்சுமா 4 வருஷத்துக்கு அப்புறம் வேலையிலேருந்து எடுத்துருவானா, இல்லை வேலையில் வைப்பானா, இல்லை வேற எதனா டெக்னாலஜி வந்துருமா, இப்படியெல்லாம் பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். அதை பொறுத்து நம்ம பார்த்தோம்னா எம்பிபிஎஸ் இஸ் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ரைட்டிங் நீட் எக்ஸாம்ஸ், ரைட். தென் செகண்ட் சாய்ஸ், சார் எம்பிபிஎஸ் தான் சீட்டு கம்மி இருக்குன்றீங்களா சார், அடுத்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா பல் மருத்துவமும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து எமர்ஜிங் வந்து மெடிக்கல் ஃபீல்டு. பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி, அகைன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 4+1 5 இயர்ஸ் வந்து ப்ரோக்ராமு. இதில் டென்டல் சர்ஜனாக போகலாம், காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை பெய்டு வந்து வாங்க முடியும். ஆர்த்தோ டென்டிஸ்ட் இருக்காங்க, இம்ப்ளான்ட் அலர்ஜி இருக்காங்க, தென் ஓன் டென்டல் கிளினிக்கும் வச்சுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிடிஎஸ் முடிச்சாலேயே வந்து இருக்கும், ரைட்டா. நிறைய வந்து சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருக்குது, அதையும் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து பக்காவாக பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 6 lakhs வந்து பேர் வாங்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாங்கன்னா ஒரு 8 to 20 lakhs ஏர்ன் பண்ண முடியும். கிளினிக்கை வச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறாங்க. ஒய் சூஸ் பிடிஎஸ் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா க்ரோயிங் டிமாண்ட் ஃபார் காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி. இது வந்து முக்கியமான ஒரு ஃபீல்டாக வந்து பார்க்கப்படுது. தென் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டார்ட் ப்ரைவேட், நீங்களே கிளினிக் வச்சு ரன் பண்ணணும் அப்படின்றதுனால ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இட்ஸ் பெஸ்ட் ஒன். தென் வந்து ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ஷெடியூல், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எங்கன்னா போயிட்டு கூட ஈவினிங்கில் கூட வந்து கூட இதை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். தென் ஹை ஏர்னிங் பொட்டன்ஷியல் வித் ஸ்பெஷலைசேஷன். என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் டாக்டரோட இந்த பிடிஎஸ் டாக்டரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்டல் டாக்டரோட டென்டல் சர்ஜனும் நிறையவே சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா ஒரு டாக்டர் கிட்ட நம்ம பார்த்தோம்னா ஜென்ரல் டாக்டர் வந்து 300 500 ரூபாய் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாரு. பட் இந்த டென்டல் டாக்டர் கிட்ட போகிறப்ப அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குது. அது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனால் பல்லில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து அவர் வந்து பக்கா பண்ணி கொடுக்குறது குறைஞ்சது 2000 3000 ரூபாய். அதில் ஏதாவது ஸ்பெஷலாக அடிஷ்னலாக பண்ணணும்னா 5000 ரூபாய் இல்லாமல் அவர் வெளியில் வர்றதில்லை. அப்போ 10 பேரை பார்த்தா கூட என்ன ஆயிடுச்சுன்னு 5000 rupees வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், ஒரு டென்டிஸ்ட் வந்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ணுவார். நானும் கண் கூட நிறைய டாக்டர்ஸ் வந்து பார்க்குறோம், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அது கண் கூட அவங்களை காட்ட முடியும், ரைட். அடுத்தது ரைட், இது இல்லை சார் டென்டல் எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்றப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஏஎம்எஸ் இஸ் எ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஆக்சுவலி கியூர் பண்ணணும், வலி இல்லா மருத்துவம், மருந்து இல்லா மருத்துவம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இல்லா மருத்துவம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்க்குறப்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபீல்ட் இஸ் ஆயுர்வேதிக். பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து தொட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான மருத்துவம், மெடிசன் அண்ட் சர்ஜரி. இன்னைக்கு ஆயுஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கவர்மெண்ட் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸுமே நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அலோபதி மெடிசன் கூட இங்கேயும் இதுக்கான டிபார்ட்மெண்ட்டும் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, கண்டிப்பாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸராக போகலாம், ஆயுர்வேதிக் டாக்டராக போகலாம், வெல்னஸ் கன்சல்டண்ட்டாக போகலாம், தென் வந்து பஞ்சகர்மா ஸ்பெஷலிஸ்டாக போகலாம், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ஆயுர்வேதிக் கிளினிக்கும் வைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இருக்க தான் செய்யுது. சரி, இதில் வந்து என்ட்ரி லெவலில் எவ்வளோ கிடைக்கும், ஓரளவுக்கு அமௌண்ட் எங்கே பார்த்தாலும் முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்றத மெயினாக இருக்குது. என்ட்ரி லெவலில் வந்து ஒரு 4 to 8 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியாது. ஒரு கவர்மெண்ட் டாக்டராக போனீங்கன்னா 6 to 12 லட்சம் ரூபாய் இது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு 10 to 25 lakhs வரைக்கும் பெற நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஒய் சூஸ் பேம்ஸ்? நான் ஏன் சார் வந்து ஆயுர்வேதிக்கு வந்து நான் படிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங் கவர்மெண்ட் சப்போர்ட் த்ரூ
ஆயுஷ் சொன்னேன் இல்லையா, கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கர சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் கோர்சஸ்க்குலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஈவன் 11th இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் ரிலேட்டட் கோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரைட், க்ரோயிங் வெல்னஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர். ஏன்னா வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்றதோட வரதுக்கு முன்னாடி பார்த்துக்கணும் அப்படின்றதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் வந்து வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஹாஸ்பிட்டல் வெல்னஸ் சென்டர்ஸ் ரிசர்ச் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் தனியாகவும் நான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு அருமையான துறையாக வந்து பேம்ஸ் இருக்கு. தென் அடுத்தது நம்ம பார்த்தோம்னா பேம்ஸ் விட்ட சார் ஆயுர்வேதிக்கு என்ன சார் அதெல்லாம் கொஞ்சம் சன்ஸ்கிரிட் இருக்கும் இல்லை சார் அப்படின்றவங்களுக்கு ஹோமியோபதிக் மெடிசன் இருக்கு. ரைட்டா, ஹோமியோபதிக் மெடிசன் வந்து இன்னைக்கு நீங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். அந்த பில்ஸ் மாதிரி அழகா அந்த குண்டு குண்டா சக்கரை சாப்பிட்ற மாதிரி பசங்களை விரும்பி சாப்பிடக்கூடிய மாத்திரை. இது வீட்டில் நம்ம அலோபதி மெடிசன் கொடுத்தா ஐயோ வேணாம் தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் ஹோமியோபதி மெடிசனை குழந்தைகிட்ட கொடுத்துருங்க, வாங்கி 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 சாப்பிடும். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அட்டகாசமாக கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு இதுவை வச்சிருக்காங்க. டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்கு 5.5 years 4.5 years + 1 year இன்டர்ன்ஷிப் மாதிரி கொடுக்குறாங்க. தென் கெரியர் ஆப்பர்ச்சுனை பார்க்குறப்ப ஹோமியோபதிக் டாக்டர் நம்ம பார்த்துருப்போம், அவர்கிட்ட வந்து இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. நான் சென்னையில பற்றி பேசுகிறேன், வேறு இடத்துல நீங்கள் என்னன்றதை கமெண்ட்ல கீழே கொடுங்க. ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸராக போகலாம், பிரைவேட் கிளினிக்கும் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரிசர்ச் அண்ட் டீச்சிங்கும் போகலாம். வெல்னஸ் சென்டர்ஸ் நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அழகாக குணப்படுத்தக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹோமியோபதிக். ரைட்டா, அதுவும் பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல். இதில் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டராக இருந்தார், ஒரு ஃப்ரெஷராக இருந்தாருன்னா எப்படி இதில் ஏர்னிங் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு ஃப்ரெஷர் வந்து ஒரு 3 to 5 lakhs வரைக்கும் இதில் ஏர்ன் பண்ண முடியும். கவர்மெண்ட் டாக்டரானா அந்த 6லேருந்து 10, தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒரு 10லேருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு. ஒய் சூஸ் பிஹெச்எம்எஸ்? நான் ஏன் சார் ஹோமியோபதி நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கல. க்ரோயிங் டிமாண்ட் ஃபார் ஹோலிஸ்டிக் ஹெல்த் கேர். தென் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரூ ஆயுஷ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயுஷ் கோர்சஸ்ல இதில் ஒன்று ஹோமியோபதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லோ செட்டப் காஸ்ட் ஃபார் பிரைவேட் ப்ராக்டிஸ்னர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மருந்தும் கூட இவங்களே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இது வச்சிருக்காங்க. நான் நிறைய டாக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோபதியில் என்ன எதுன்னு கொடுக்குற யாரோ ஒருத்தர் கொடுப்பாரோ அதை வச்சு சஜஸ்ட் பண்ணுங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அவங்களே மிக்சிங்லாம் வச்சு என்ன இதில் கொடுக்கணும் அப்படின்றத ரெடி பண்ணி வந்து கொடுக்குறாங்க. கேரிங்கும் இதில் ரொம்பவே இருக்கும். இன்க்ரீசிங் அக்செப்டன்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசன். இன்னைக்கு வந்து வரதுக்கு முன்னாடி பார்த்துக்கணும் அப்படின்றதுல நிறைய பேர் கேர் பண்ணுறதுனால நாட்பட்ட வியாதிகளையும் குணப்படுத்தணும் அப்படின்றத இதெல்லாம் வந்து நல்ல ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு துறையாக இருக்குது. ரைட், அடுத்தது பியூஎம்எஸ்ன்றது பார்த்தீங்கன்னா யுனானி பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரின்னு சொல்கிறாங்களே தவிர சர்ஜரி இதுலலாம் வந்து நம்மளுக்கு கிடையாது. 4.5 years + 1 year இன்டர்ன்ஷிப் இருக்கக்கூடிய 5.5 years எப்படி வந்து மெடிசன் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் யுனானி பிசிஷியனாக போக முடியும். தென் வந்து கவர்மெண்ட் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இதில் இருக்குது. தென் ரிசர்ச் இன்ஸ்டியூஷனில் போகலாம், டீச்சிங்லையும் போகலாம், ப்ரைவேட் ப்ராக்டிஸும் வந்து பண்ணுறதுக்கு இருக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் ஒரு 5 lakhs ஒரு ஆவரேஜ் சம்பாதிக்க முடியும். கவர்மெண்ட் டாக்டராக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து சம்பாதிக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாங்கன்னா ஒரு 12 lakhs வரைக்கும் கண்டிப்பாக இதில் நம்ம வந்து பண்ண முடியும். ஒய் சூஸ் பிஎம்எஸ் அப்படின்றப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டிவிலலாம் ஒரு டாக்டர் பார்த்துருப்பீங்க. அவர்கிட்ட எல்லாம் போய் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டே நிற்க வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட 5 hour 6 hour நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். அந்த டாக்டரை வந்து டிவியில் வந்து நீங்கள் பாருங்கள். ரெக்கக்னைஸ்ட் ஆயுஷ் மெடிக்கல் டிகிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு இந்த டிகிரியே. தென் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் கேரியர் ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்லாவே இருக்குது. க்ரோயிங் வெல்னஸ் இண்டஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டு ஹெல்த் கேரில் எதை வந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக நீங்கள் வந்து சேல் பண்ணிட்டு போகிறோம். அந்த அளவுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்டாப்ளிஷ் இண்டிபெண்டன்ட் கிளினிக்கும் வச்சு நல்லா அட்டகாசமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி சீட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா only 50 seats அவைலபிள் இன் தமிழ்நாடு இதில். ரைட்டா, கவர்மெண்ட்டில் கேரியர் வந்து பார்த்தீங்கன்னா சார் இதெல்லாம் வேணாம் சார், மனுஷ சைடே நான் போகல சார் அப்படின்னா எனக்கு வந்து அனிமல்க்கெல்லாம் ரொம்ப எதனா பண்ணணும் அப்படின்னா பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து எம்பிபிஎஸ் மாதிரி தான் 5 வருஷம் கோர்ஸு. நம்ம 5 years வந்து டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 years. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 years வந்து நம்ம படிக்கணும். தென் 1 year வந்து எபிபிஎஸ் மாதிரி தான் இன்டர்ன்ஷிப்பும் இருக்குது. இதில் நம்ம வெட்டினரி டாக்டர்ஸ் இன்னைக்கு பெட்டை வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணாதவங்களே இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து 90% ஆன வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெட்டை வச்சிருப்பாங்க. கிளி வச்சிருப்பாங்க, டாக் வச்சிருப்பாங்க, பூனை வச்சிருப்பாங்க, ரேட் வச்சிருப்பாங்க. ரேட்டு கூட இன்னைக்கு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு குதிரை வச்சிருக்காங்க, நிறைய இடத்துல மாடு அதெல்லாம் இருக்காங்களே. இந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து அழகாக விரும்பி பார்க்கக்கூடிய அதுவும் அந்த மாதிரி வாயில்லாத ஜீவனுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் நிறையவே இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெட்டினரி டாக்டராக போகலாம், அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸராக போகலாம், டைரி அண்ட் பொலிட்ரி இன்ஸ்டியூஷனில் இண்டஸ்ட்ரியில் போகலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா பெட் ஹாஸ்பிட்டல் நம்ம தனியாகவே பெட் ஹாஸ்பிட்டல்லாம் பயங்கரமாக இருக்குது. இன்னைக்கு பெட் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா போகணும் அப்படின்னா டாக்டர் கிட்ட பார்த்துட்டு டாக்டர் ஒரு 150 200 ரூபாய் வாங்கினா கூட அங்கே வெளியில் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளினிக்குள்ளேயே சேர்த்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபார்மசி பார்த்தோம் அப்படின்னா
நம்ம தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்போ வந்து 50 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு கஷ்டப்படும். ஆனால் அந்த டாகுக்கு வந்து ஆசையாக வளர்ப்பாங்க. 500 ரூபாய் ஷாம்பு அதுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு பட்டி இருந்தால் கூட பரவாயில்ல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 2000 அப்படின்னு செலவு பண்ணுறதுக்கு அட்டகாசமாக பண்ணுறாங்க. அதுல இருந்து ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. பெட் அனிமல்ஸ், வைல்ட் லைஃப் அண்ட் ஜூ சர்வீசஸ்லையும் நம்ம வந்து இதில் பண்ண முடியும். ரைட், இதுலக்கான அமௌண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது நம்ம மினிமம் தான் போட்டிருக்கோம். பட் இதோட ஜாஸ்தியாக தான் சம்பாதிக்கணும். ஃப்ரெஷர் ஒரு 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 6லேருந்து 8 லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு 15லேருந்து 20 லட்ச ரூபாய் வரைக்கும் இதில் கண்டிப்பாக வந்து போகலாம். ஒய் சூஸ் பிவிஎஸ்சி அப்படின்றப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாஸ் லைஃப் ஸ்டாக் செக்டர் இஸ் அமங் த லார்ஜஸ்ட் குளோபலி. இந்தியா வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்நடையில் வந்து ரொம்ப இதில் இருக்கிறோம். தென் வந்து ஹை டிமாண்ட் இன் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் செக்டரில் நம்ம ஏற்கனவே பார்த்தே நாங்கள் பார்த்தீங்கன்னா டீச்சர் டாக்டர்ஸ்லாம் கிடைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பிபிஎஸ்சியில் சொல்கிறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி ரிசர்ச் லைஃப் ஸ்டாக் அண்ட் பெட் ஹெல்த் கேரில் வந்து நல்லாவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரைட், இதுவும் எனக்கு பிடிக்கல. அடுத்தது என்ன இருக்கு? பிபிடி, பிசியோதெரப்பி ஆல்சோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து ஃபீல்டு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதெல்லாம் ஒரு பிசியோதெரபிஸ்டானால தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாமல் இருக்கு. டூரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் 4.5 இயர்ஸ் 4 இயர்ஸ் 6 மாதம் வந்து இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க. தென் ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபிஸ்ட்டுக்கெல்லாம் இன்னைக்கு ஹை வேல்யூ. நம்ம ஒரு படத்தில் பார்த்துருக்கோம்ல, பிகில் படத்தில் நயன்தாரா வருவாங்க பாருங்க, ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபிஸ்ட். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட், தென் வந்து பார்த்தீங்கன்னா நியூராலஜி அண்ட் ஆர்த்தோபெட்டிக்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிபிடி வந்து தேவைப்படுது. தென் பிரைவேட் கிளினிக் வச்சுக்கலாம். ஹாஸ்பிட்டல் பிசியோதெரபிஸ்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க முடியும். ரைட், இவங்களுடைய சேலரி பேக்கேஜ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களும் வந்து ஒரு 4லேருந்து 6 லட்ச ரூபாய் வரைக்கும் ஒரு ஃப்ரெஷரில் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து ஒரு 10-12 லட்ச ரூபாய் வரைக்கும் பண்ணலாம். தென் இதுவே ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல அட்டகாசமான சேலரி ஒரு 12லேருந்து 25 லட்ச ரூபாய் வரைக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஏர்ன் பண்ணுறதுக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சார் இதை நான் அகைன் சூஸ் பண்ணணும், இதெல்லாம் போய் சொல்லிட்டேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் க்ரோயிங் ரீஹாபிலிட்டேஷன் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து இருக்கு. தென் வந்து ரைசிங் டிமாண்ட் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஏஜிங் பாப்புலேஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய அவங்களுக்கு கிரிட்டிக்கல் இருக்கு. அதுக்காக அவங்க வந்து சில எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். இவங்களுடைய சப்போர்ட்டோட தான் அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. தென் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் வந்து பயங்கர டிமாண்ட் இருக்கு. எக்ஸலன்ட் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்மளும் ஓனாகவும் கிளினிக் வச்சுக்கலாம். தென் ஸ்ட்ராங் இன்டர்நேஷனல் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ப்ராஸ்பெக்ட்ஸும் இதில் வந்து இருக்கு. ரைட்டா, இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா இந்த ஃபீல்டில் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். ரைட், இதை தவிர நான் என்ன சார் போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஓசி நர்சிங். இன்னைக்கு வந்து டாக்டர் கூட சம்பாதிக்கிறத விட நர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆஸ்திரேலியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபாய் ஆஃபர் பண்ணுறாங்க. அட்டகாசமான பேமெண்ட்டு, வருஷத்துக்கு 60 லட்ச ரூபாய் வரைக்கும் கூட சம்பாதிக்கிறதுக்கான நர்சிங்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி எனக்கு கேரிங் இருக்குது அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் 4 இயர் டூரேஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸாக போகலாம், ஐசியூ அண்ட் எமர்ஜென்சி நர்ஸாக போகலாம். தென் மிலிட்ரி நர்சிங் சர்வீசஸ் அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பப்ளிக் ஹெல்த் நர்ஸஸாக போகலாம், நர்சிங் எஜுகேட்டராகவும் போகலாம். சொல்லிக் கொடுக்கறதுக்கும் டீச்சர் வேணும்ல. அப்போ அந்த மாதிரி போனால் என்ன வாய்ப்புகள் இருக்குது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக இருந்து ஒரு 6 லட்ச ரூபாய் வரைக்கும் வாய்ப்பு பண்ணலாம். கவர்மெண்ட் நர்சஸ் வந்து 7லேருந்து 12 லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. தென் சீனியர் நர்ஸ் வந்து ஒரு 10லேருந்து 18 சம்பாதிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி என்ன சார் ஒய் சூஸ் நர்சிங் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மார்க் இருந்ததுன்னா ஒன் ஆஃப் த வேர்ல்டு மோஸ்ட் இன் டிமாண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங். ரைட்டா, அது போல எக்ஸலன்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நர்சஸ் வந்து தேவை இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நர்சஸ் வந்து நம்மளுக்கு பார்ப்போம். நம்ம ஹை இன்டர்நேஷனல் டிமாண்ட் சப்ஜெக்ட் டு லைசன்சிங். அதுக்கான லைசன்சிங் எக்ஸாம் எழுதுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல் நான் சொன்ன 60 70 1 crore கூட வந்து பார்த்தீங்கன்னா நர்சஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு. தென் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் அண்ட் கேரியர் குரோத். இதுலேயே வந்து நர்ஸ்னா வெறும் நர்ஸ் மட்டும் இல்லாமல் அதில் சம்பந்தமான நிறைய கேரியர் ஆப்ஷன்ஸு ஸ்பெஷலைசேஷனும் இதில் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் குவிஞ்சு கிடக்குது. ரைட், இதுவும் எனக்கு வேணாம் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் ஆப்ஷன் 9லேருந்து 12 அப்படின்னு எடுத்தோம்னா அலைடு ஹெல்த் கேர் கேரியர்ஸ் பியாண்ட் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் அப்படின்னு பிஃபார்ம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டரை விட்டு பிரிக்காத ஒரு இது அப்படின்னா ஃபார்மசி. ஏன்னா அவர் எழுதி கொடுத்தாருன்னா மருந்து வேணும், அவர் எழுத மட்டும் தான் செய்வார், மருந்து கொடுக்கறதுக்கு ஒன்று வேணும்ல. அது ரெண்டுமே அட்டாச்சாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு யாரெல்லாம் ஃபார்மசி வச்சு ரன் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு 4-5 டாக்டரை வந்து அழைச்சிட்டு வந்துட்டு அவங்க ஒரு கிளினிக்கா மாதிரி ரன் பண்ணி அட்டகாசமாக சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு கொட்டி கிடக்குது. பிபாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் கோர்ஸ் 3 to 6 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். ஃபார்மா இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல், ஃபார்மா இங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சாலும் சரி, நம்ம ஓனா ஃபார்மா வச்சுக்கினாலும் சரி, R&Dல ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம்.
தென் பிஎம்எல்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம், ஒரு லேப் டெக்னீஷியன் வந்து இல்லாமல் ஒரு இடமே இருக்காது. எந்த ஒரு டாக்டருமே வந்து உடனே எதனா நோய் போனால் உடனே அவர் என்ன பண்ணுறாரு, மருந்து எழுதி கொடுக்குறாரு, இதை போய் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எல்டி இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோர்ஸ். ஒரு 3 to 4 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது. இதில் வந்து படித்து முடிச்சுமே ஒரு 3 to 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். டயக்னாஸ்டிக் லேப்ஸ், பிளட் பேங்க்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இதுக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. ஹாஸ்பிட்டல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் போங்க, வீட்டில் இருந்து நடந்து போயிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு வந்து பாருங்களேன், எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்கேனிங் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எதனா இல்லாமல் எதனா ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுமே ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் ஆச்சுன்னா உடனே எக்ஸ்ரே எடு, எதனா ஒரு இது இருக்குன்னா எக்ஸ்ரே பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 3 to 4 இயர்ஸ் ப்ரோக்ராம் 4 to 7 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ எடுக்கிறாங்க, சிடி எடுக்கிறாங்க, தென் வந்து எக்ஸ்ரேஸ் எடுக்கிற சென்டர்ஸில் இவங்களுடைய பங்களிப்பு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி 3 to 4 இயர்ஸ். இன்னைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறப்ப டாக்டர் மட்டுமே போயிட்டு ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா தேவையான சில விஷயங்கள் அசிஸ்டன்ஸ் வந்து வேணும். டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாருன்னா அடுத்தது ஸ்டெப் எடுக்கிறதுக்கும் ஆட்கள் வேணும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி அசிஸ்டன்ட் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 to 4 இயர்ஸ் ப்ரோக்ராம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். சர்ஜிக்கல் தியேட்டர்ஸ், ட்ராமா சென்டர்ஸ் எல்லா இடத்துலையுமே இவங்களுடைய பங்களிப்பு ரொம்பவே முக்கியமா இருக்கு. தவிர்க்க முடியாத ஒன்றாவும் இருக்கு. ரைட், ஒய் சூஸ் அலைடு ஹெல்த் கேர்? இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் திருப்பி என்ன சார் அப்படின்றப்ப ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குன்னா, ரேபிட்லி க்ரோயிங் ஹாஸ்பிட்டல் செக்டர். ஹாஸ்பிட்டல் நான் தான் சொல்றேன், நான் பிறந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தா ஒன்று இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு ரோட்டுக்கு எடுத்தோன்னா கிட்டத்தட்ட 10-15 ஹாஸ்பிட்டல். நம்ம அண்ணா நகர்ல இருக்கும், என் வீடு வந்து மாதாவரம் இருக்கு. நான் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் லைனா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து க்ரோத். அங்கிருந்து பார்க்குறேன் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் காலியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டலும் ஃபில்லாக இருக்குது. அந்த அளவுக்கு மக்களுக்கு வியாதியும் வந்துட்டு இருக்கு. வியாதி வரதுக்கு முன்னாடி மருந்தெல்லாம் ரெடி பண்ணிட்டும் கொடுக்கறதுக்கும் அந்த மாதிரியான ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம், நம்மளுக்கு தெரியாது. அதில் பற்றி நம்ம ரொம்ப பேசுறதுல ஹை டிமாண்ட் ஃபார் டயக்னோஸ்டிக் சர்வீசஸ். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹெல்த் சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகும். அப்போ அதுக்கு கியூ நிற்கிறாங்க பாருங்க. இத்தனைக்கும் ப்ரைவேட் தான், அமௌண்ட் பே பண்ணி தான் பண்ணணும். அப்போ நீங்கள் பாருங்க, அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் எந்த மாதிரியான க்ரௌட் இருக்கும் அப்படின்னு. ரைட், ஸ்டேபிள் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் அடாப்ஷன் ஆஃப் அட்வான்ஸ்டு மெடிக்கல் டெக்னாலஜி. ரைட்டா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து அடாப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியா இருக்கு, அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி லேர்ன் பண்ணி ஒரு இடத்துல பங்களிப்பையும் கொடுக்க வேண்டியது காலகட்டத்தில் இருக்கும். அதனால இந்த 4 ஃபீல்டுமே அட்டகாசமான ஃபீல்டு. நீங்க இதுல எது வேணும்னாலும் நம்ம 4 பார்த்தாலே ஆக்குபேஷனல் தெரப்பி. அதுக்கப்புறம் 13, 15 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் பார்த்தோம் இல்லையா, நம்ம அந்த பிசியோதெரப்பி பார்த்தோம்ல, அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டாக்டருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி. இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால இது ஒரு 4 to 4.5 இயர்ஸ்க்கான ப்ரோக்ராம். ஒரு 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரீஹாப் சென்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக இதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். தென் ஆப்டோமெட்ரி ஆல்சோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்டோமாலஜிஸ்ட் வேற. ஆப்டோமாலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கான செக் பண்ணி அதில் என்னெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் இருக்கார். பட் இதை வந்து நம்ம போயிருப்போம் இல்லையா, நம்ம கண்ணாடி கடையெல்லாம் வச்சிருப்பாங்க, உட்காருவாங்க, செக் பண்ணுவாங்க, என்ன லென்ஸ் வேணும், எவ்வளோ இது கொடுத்துருப்பாங்க, டாக்டர் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ரெஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்து பண்ணுறாங்களே, அந்த மாதிரி செக் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டோமெட்ரியில் இருப்பாங்க. 4 இயர்ஸ் கோர்ஸ். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 6 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஐ ஹாஸ்பிட்டல், ஆப்டிக்கல் கிளினிக்ஸில் வந்து இவங்களுடைய பங்களிப்பு ரொம்பவே தேவையாக இருக்குது. தென் பப்ளிக் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். வெறும் ஹாஸ்பிட்டல் வச்ச அப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்க வேணாவா, வரவங்களுக்கு கவனிக்க வேணாவா, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது பப்ளிக் ஹாஸ்பிட்டல், பப்ளிக் ஹெல்த் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெறும் டாக்டர் மட்டுமோ ஒரு டெக்னீஷியன் மட்டுமோ அவங்க மட்டும் இருந்தால் மட்டும் ஹாஸ்பிட்டல் ரன் ஆகிடாது. இவங்களுடைய பங்களிப்பு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால பிஜி ஆஃப்டர் பேச்சுலர் டிகிரியும் வந்து படிக்கலாம். இது முடிச்சதுக்கு அப்புறமா தென் வந்து ஒரு 6லேருந்து 10 வரைக்கும் இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களும் ஏர்ன் பண்ண முடியும். மார்க்ஸ்லாம் ரொம்ப வந்து இல்லை, ஏன்னா வேற எதனா போகணும் அப்படின்றவங்களுக்கு ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட், என்ஜிஓஸ்லேயும் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அகைன் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் சர்வீசஸ் வந்து முக்கியமாக தேவை இருக்கு. தென் ஐ கேர் அண்ட் விஷன் கரெக்ஷன் வந்து நானும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐ ப்ராப்ளத்தினால நிறைய வந்து பாதிக்கப்பட்டிருந்தேன். அதுக்காக நான் மல்டிப்புளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்அப்பில் பார்க்குறப்ப அசந்து போயிட்டேன். ஓ, இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் வந்து பார்த்தீங்கன்னா இவால்வ் ஆயிருக்கு. அந்த மாதிரி இடத்துல இவங்களுடைய பங்களிப்பு ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஹெல்த் கேர் கன்சல்டிங், ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் நம்ம சொன்ன மாதிரி இங்கே மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவைப்படுது. பப்ளிக் ஹெல்த் பாலிசிஸையும் நிறைய தேவை இருக்கிறதுனால அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க ஹெல்த் சம்மந்தமாக படிக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் த்ரூ அவுட் இந்தியாவில்
இருக்கு. இந்தியா தவிர வெளிநாட்டுக்கு போனோம்னாலும் வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. சேலரி கம்பேரிசன் அப்படி என்ட்ரி லெவலில் அப்படி நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு ஃபீல்டுலையும் பாருங்க, இங்கே பாருங்க எம்பிபிஎஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம சொன்ன இத்தனை ஃபீல்டுக்கான இது இருக்கும். ரைட், இதெல்லாம் பார்த்துங்க, இதெல்லாம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருந்தால் கூட என்னதான் இருந்தாலும் எப்படி சார் இது அடுத்த 10 வருஷம் இவ்வளோலாம் சொல்லிட்டீங்க, அடுத்த 10 வருஷம் அப்படின்னா அடுத்த 10 வருஷம் இதோட இன்னும் நோயாளிகள் ஜாஸ்தியாக தான் இருப்பாங்க. ரைட்டா, நீங்க கவலையே படாதீங்க. ஒரு இண்டஸ்ட்ரி குரோ ஆகுது அப்படின்னா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி அட்டகாசமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சின்னதுல வந்து பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டு ஒரு 4-5 நோய் தான் கேள்விப்பட்டேன். ஒரு ஒரு 20-30 வயசு வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நோய் இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட நோய்கள் வந்து இருக்கு. புதுசு புதுசா நோய் வருது. ரைட்டா, ஒரு நோயை வந்து பாத்தீங்கன்னா எராடிகேட் பண்ணாங்கன்னா இன்னொரு நோய் புதுசா வரதுக்கான வாய்ப்புகளை கிரியேட் ஆகுது. அது எப்படி கிரியேட் ஆகுதுன்னு தெரியல. டாக்டர்ஸும் ஜாஸ்தி இருக்காங்க, நோயும் ஜாஸ்தி ஆகுது. ரைட்டா, அதனால டாக்டர்ஸ் அப்போ கம்மியாக இருந்தாங்க, டாக்டர்ஸ் நோய் கம்மியாக இருந்தது. இன்னைக்கு டாக்டர்ஸ் நிறைய ஆகுறதுனால இன்னைக்கு நோயும் வந்து நிறைய ஆகுது. ஏன்னா கடவுள் பார்க்குறாருல, டாக்டர்ஸ்லாம் வந்தாங்கன்னா பாவம் அவங்க மருத்துவத்துக்கு பார்க்கறதுக்கு ஆட்கள் அனுப்பணும்ல, அதனால நோயாளிகள் நிறைய பேரை கிரியேட் பண்ணி அமுச்சு விடணும். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. பிறந்ததுல இருந்து மண்ணுக்குள்ள போற வரைக்கும் வியாதி வந்து தான் தீரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி அட்டகாசமான இண்டஸ்ட்ரி. அதுவும் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் குரோத் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து 4 பசங்களை பெற்றுக்குன்னா எல்லா வந்து பசங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன் 3வது 4வது குழந்தைங்களை பெற்றுக்கிட்டா என்ன பண்றாங்களா அமௌண்ட் தரேன்றாங்க. தமிழ்நாடும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேட் வந்து கம்மியா இருக்கு, இமீடியட்டா நீங்களும் வந்து குழந்தைங்களை பெற்றுங்கன்னு சொல்ல எலான் மஸ்கே அதான் சொல்றாரு. சில இது சிங்கப்பூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கு, அதனால உடனே வந்து குழந்தைங்களை பெற்றுக்குங்க. சைனாவும் அதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிச்சு. இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, தடுக்கணும் அப்படின்ற பேசுறத போயிட்டு இன்னைக்கு என்ன பண்ணாங்க, பாப்புலேஷன் குரோத் கம்மியாவது திருப்பி பெற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு வீட்லையும் 5 குழந்தை வந்ததுன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு எப்படி இருக்கும், பாப்புலேஷன் டபுள் ஆயிடும். கவலையே படாதீங்க, நோய் வந்து இருக்கும். இதுக்கான வாய்ப்புகள் அட்டகாசமா இருக்கும். ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி நல்லாவே இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து. இதுல பார்க்கலாம் ஸ்லைட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஏஐ அண்ட் டிஜிட்டல் ஹெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிளினிக்கல் டிசிஷன் சப்போர்ட் டயக்னோஸ்டிக்ஸ் வந்து தேவை இருக்கிறதுனால இந்த ஃபீல்டு வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் மெடிக்கல் இமேஜிங் வந்து அப்போ நம்ம பார்த்தப்ப வெறும் எக்ஸ்ரே மட்டும் தான் இருந்தது. அது அட்வான்ஸா எம்ஆர்ஐ போய் இன்னைக்கு சிடி போய் இன்னைக்கு வந்து அல்ட்ரா சவுண்ட் இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா புது புது டெக்னாலஜி யூஸ் பண்ண இதுக்கு மேலேயும் டெக்னாலஜி வரும், கண்டிப்பா வரும். ரீஹாபிலிட்டேஷன் சயின்சஸ், பிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபர்ஸ்ட்லாம் வந்து பிசியோதெரப்பி டாக்டர் பத்தி அப்பதான் பேசினாங்க. இப்போ வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி அதுவும் அடிஷனலா வந்து ஒவ்வொன்றும் இன்க்ரீஸ் ஆயிருந்த ப்ரிசிஷன் மெடிசன் அண்ட் ஜெனோமிக்ஸ் அப்படின்ற ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தேவையா இருக்கு. தென் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டும் இன்னைக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நான் சொன்னல, எங்க பார்த்தாலும் பிரம்மாண்டமா இருக்கு ஹாஸ்பிட்டல்ல. அதெல்லாம் எப்படி வந்து மேனேஜ் பண்றது, அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா படிப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முன்னெடுப்புகளுக்கு ஹெல்த் கேர் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் ஒரு அட்டகாசமான ஒரு க்ரோயிங் வந்து ஃபீல்டாகவும் இருக்கு நம்மளுக்கு. ரைட்டா, தென் வந்து பார்த்தீங்கன்னா டெலிமெடிசன் இன்னைக்கு பழசு வந்து பார்த்தீங்கன்னா வேற. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் வந்து சொல்றதுக்கும் தென் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்களும் இன்னைக்கு அட்டகாசமா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில டெவலப் ஆகிட்டு இருக்கு. ரைட்டா, வீட்லயே உட்காந்துன்னு ஜம்முன்னு படம் பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ன பண்ணுவார், ஒரு கிளினிக் போய் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே இங்கேயே ரிமோட் கன்சல்டேஷன் அண்ட் டிஜிட்டல் ஹெல்த் கேர் டெலிவரியும் இன்னைக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் 20ல இருந்து 35 வரைக்கும் அட்டகாசமான ஒரு ஃபீல்டாக கருதக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. எஜுகேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி தான். இண்டஸ்ட்ரி அவுட்லுக், ஹெல்த் கேர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரிமைன் ஒன் ஆஃப் த இந்தியாஸ் லார்ஜஸ்ட் க்ரோயிங் எம்ப்ளாய்மெண்ட் செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹெல்த் கேர் செக்டாரா வந்து இருக்கிறது. தென் ட்ரிவன் பை டெக்னாலஜி, ஏஜிங் பாப்புலேஷன் அண்ட் இன்க்ரீசிங் ஏஜிங் பாப்புலேஷன். எஸ், நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னது, அது மூவ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகுது. ஏஜிங் பாப்புலேஷன் வந்து இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு நிறைய டிசீசஸ் வந்து இருக்கும், அவங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் சப்போர்ட் பண்ணி ஆகணும். அப்போ இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும், சூப்பராக பூம் ஆகும். அதனால ஹெல்த் கேர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 to 15 இயர்ஸ்ல தாராளமா தைரியமா நீங்க சம்பாதிக்க முடியும். விச் கேரியர் இஸ் ரைட் ஃபார் யூ அப்படின்னு நான் செலக்ட் பண்றதுக்கு இன்னும் கூட கன்ஃபியூஷன் இருந்தா ஒன்றும் இல்லை. ட்ரீட்டிங் பேஷனை ட்ரீட் பண்ணணுமா, எம்பிபிஎஸ் படிங்க. டென்டல் கேர் சம்பந்தமா போகணுமா, டென்டிஸ்ட் ஆயிடுங்க. ஹோலிஸ்டிக் மெடிசன் போகணுமா, ஆயுஷ் கோர்சஸ் எடுத்துங்க. பேம்ஸ், பிஹெச்எம் இருக்கு, பியூஎம்எஸ் இருக்கு. ரைட்டா, தென் வந்து பாத்தீங்கன்னா இதுல பிஏஎம்எஸ் ஆயுர்வேதிக்கு நம்ம பார்த்தோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோ பார்த்தோம். தென் வந்து யுனானி பார்த்தோம். இதில் ஒன்று முக்கியமாக மிஸ் பண்ணுறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும், என்னது அது, சித்த மருத்துவம். சித்த மருத்துவமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் கோர்சஸ்ல இருக்கு, விட்டுறக்கூடாது. ஒன் ஆஃப் த
பாய்நீர் அப்படின்னோட பார்த்தீங்கன்னா பழங்காலத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சித்தர்கள் வந்து எடுத்துட்டு வந்து நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. அதை படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சித்த மருத்துவம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிசன் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் இங்கேயாவது ஃபாரின்லலாம் எடுத்துன்னு போகிறாங்க. அதையும் நீங்கள் இதில் சேர்த்துங்க ஹோலிஸ்டிக் மெடிசன் வரப்ப. தென் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் கேர் அப்படின்றப்ப நீங்கள் பிவிஎஸ்சி படிக்கலாம். தென் ரீஹாபிலிட்டேஷன் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ரீஹாபிலிட்டேஷன் இது சம்மந்தமாக நீங்கள் பண்ணணும் அப்படின்றப்ப பிபிடி பண்ணுங்க. பேஷண்ட்டை வந்து கேர் பண்ணணும் நர்சிங் எடுத்துங்க. மெடிசன் அண்ட் ரிசர்ச் போகணும் அப்படின்னா ஃபார்மசி போகணுங்க. தென் டயக்னாஸ்டிக் சம்மந்தமாக படிக்கணும்னா பிஎல்டி அண்ட் ரேடியாலஜி படிங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேர் சம்மந்தமாக பண்ணீங்கன்னா ஆப்டோமெட்ரி போகலாம். தென் லீடர்ஷிப் அண்ட் பாலிசி போகிறப்ப இந்த மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, பப்ளிக் ஹெல்த் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து போகலாம். எவ்வளோ படிப்புகள் கொட்டி கிடக்குது. என்னமோ என்ன படிக்கிறதே தெரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்னதான் சொன்னாலும் எங்களுக்கு டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு லாஸ்ட்ல வந்து நிற்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நீட்டு ஸ்கோரும் இல்லை, ஆனால் நிறைய செலவு பண்ண முடியாது. ஆனால் எனக்கு வந்து ஒரு 35-40 லட்ச ரூபாய்க்குள்ள ஏதாவது நான் படிச்சாகணும் சார், நீங்கள் எம்பிபிஎஸ் போகணும்னா எனக்கு மார்க்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க. அப்ராட்ல போய் மெடிசன் படிக்கலாம். நிறைய கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா திமோரில் வந்து உன்பாஸ்ல துமோர் லெஸ்தே அப்படின்ற ஊரில் உன்பாஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குங்க. அதில் இங்கே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய என்எம்சி என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கண்ட்ரி டிமோர் லெஸ்தே. அதில் நீங்கள் படிச்சுட்டு வரதுக்கு ஒரு 35 to 40 லட்ச ரூபாய்க்குள்ள தான் அந்த 5.5 வருஷம் சொல்லக்கூடிய பீரியடுக்கு ஆகும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 8697 இந்த நம்பரில் கால் பண்ணி இமீடியட்டாக நீங்கள் பேசுங்க. தேவையான டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை சார் அப்ராட்லாம் நான் போகிறதுலாம் இல்லை, இங்கேயே நான் படிக்கணும், அதுவும் கவர்மெண்ட் கோட்டா தான் வாங்கி படிக்கணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. ஆர்ஜிஆரில் வந்து அட்டகாசமாக வந்து பார்த்தீங்கன்னா 20 ஸ்டூடெண்ட்ஸ் பேட்ச் வச்சேன். என்ன சார் 20 ஸ்டூடெண்ட் பேட்ச் வச்சு இந்தியாவே கலவரமா நீட்டை எடுத்துருவாங்கன்றாங்க. நீட்டை எடுத்துட்டதுக்கு அப்புறம் என்ன கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு 10 லட்சம் தரேன். சரியா? இதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. ரைட்டா? சும்மா தேவையில்லை வதந்திகள் எல்லாம் நம்பின்னு இருக்காங்க. அடுத்த வருஷம் 2027 சிபிடி மோட்ல தான் நடக்க போகுதுன்னு அப்படின்னு கல்வி எஜுகேஷன் ஹெல்த் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து சொல்லிட்டாரு. மத்திய அமைச்சர் இருப்பாரா இருக்க மாட்டாரா தெரியாது. அடுத்த வருஷம் சிபிடி மோட்ல வந்து கண்டிப்பா நம்மளுக்கு எக்ஸாம் நடக்கும். நீட் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அதான் சொன்னல எஜுகேஷன் மினிஸ்டர் இருப்பாரா இருக்க மாட்டாரா நம்மளுக்கு தெரியாது. பட் வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் கண்டிப்பா நடக்கும். வேற யாரோ ஒரு துறையில இருக்கிறவங்க அமைச்சர் வந்து இருப்பாரா? கண்டிப்பா வேற யாரோ ஒரு அமைச்சர் இருப்பாரு. இல்லை இப்ப இருக்கிற அமைச்சரே கண்டினியூ பண்ணுவாரு. இந்த எக்ஸாம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்றதான் வந்து உண்மை. ஏன்னா இதுக்கான நிறைய ரிஃபார்ம்ஸ் மெஷர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழப்பீடு கொடுக்கப்படும். போராட்டத்தில் கலந்துனவங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான சட்ட சிக்கலும் வராமல் பார்த்துக்கிறோம் அப்படின்னு வங்சுங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய போராட்டத்தை வந்து உண்ணாவிரதத்தை கைவிட்டுட்டாரு. ரைட். அடுத்தது என்ன, இந்த சிஜேபி அப்படின்றவங்க பார்ட்டி வந்து சொல்லியிருக்காங்க தொடர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்துவோம்னு. அவங்களுடைய போராட்டத்தோட குறிக்கோள் அவங்களுடைய என்ன அப்படின்னா அந்த மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடணும், அவருக்கு பற்றி அவர் பதவி விலகணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிவாரணம் கொடுக்கணும். தென் இப்போ இந்த இதில் கலந்துக்கிறாங்களே அவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் எல்லாம் பார்த்துக்கணும். அதில் வந்து 3ல் 2 ஆல்ரெடி அக்செப்டடு, 1 மட்டும் தான் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எல்லாமே சால்வ் பண்ணிடுவாங்க. பயப்பட தேவையில்ல, ஒரி பண்ண தேவையில்ல. அடுத்த வருஷம் கவர்மெண்ட் கோட்டா ஜாயின் பண்ணி தான் படிக்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிபிட்டஸ் பேட்ச் ரெடியாக இருக்கும். நாங்கள் உங்களுக்கு ட்ரைன் பண்ணி 20 ஸ்டூடெண்ட் தான் 12 டீச்சர் கொடுக்குறோம். உங்களுக்கு ஆணி வேற அக்கு வேற பிரித்து எங்கெல்லாம் நீங்கள் வந்து கவனம் பண்ணணும், எங்கெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்ற பார்த்து உங்களுக்கு அட்டகாசமா கூடயே இருந்து பிசிக்ஸ்ல சார் எனக்கு பிசிக்ஸ் புரியுற மாதிரியே சொல்லித்தரல, புரியுற மாதிரி நான் சொல்லித்தரேன் வாங்க சார், எனக்கு கான்செப்ட் கிளாரிட்டியே இல்லை, நாங்கள் சொல்லி தரோம் கான்செப்ட் கிளாரிட்டி வாங்க சார், எனக்கு ப்ராப்ளம் போடவே தெரியாது, எங்க டீச்சர் உங்களுக்கு ப்ராப்ளம் போட சொல்லி தருவார் வாங்க, எங்க டீச்சரே ப்ராப்ளத்தை போர்டில் ஒர்க் அவுட் பண்ணுவார் வாங்க சார், எனக்கு ப்ராப்ளம் போட வைக்கணும் சார், உங்களையும் உட்கார வச்சு ப்ராப்ளம் போட வைப்பாங்க வாங்க. இந்த மாதிரி என்ன மாதிரி ப்ராப்ளம் நீங்க சொன்னீங்கனாலும் இது எல்லாத்தையும் சொல்யூஷன் ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிபிட்டஸ் பேட்ச்ல இருக்கு. ஒண்ணு நாங்கள் சொல்றதை நீங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இதெல்லாம் சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்து நான் கஷ்டமா இருக்கு சார், வலிக்கு சார், முதுகு வலிக்குது சார், தலை வலிக்குது சார், தலை சுத்து சார், நான் நோவாம நோம்புக்கு முன்னோன்னு நினைக்கிறேன் சார், படிக்காம மார்க் வரணும்னு நினைக்கிறீங்களா? இவங்களுக்கெல்லாம் இந்த பேட்ச் கிடையாது. ரைட்டா? வி ஆர் ஃபோக்கஸ்ட். நாங்க இருக்கோம் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு, நாங்க இருக்கோம் உங்களை கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்க வைக்கிறதுக்கு. ரைட்டா? பேட்ச் சைஸும் ரொம்ப சின்னது, அதனால உங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷனும் கிடைக்கும், இண்டிவிஜுவல் அட்டென்ஷனும் கிடைக்கிறதுக்கு நாங்க உறுதி கொடுக்குறோம். இதெல்லாம் பண்ணி நீங்க கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்கிட்டீங்கன்னா அட்டகாசமா தட்டிட்டு போங்க 2027. இல்ல சார் இதெல்லாம் பண்ணா கூட எனக்கு வராம போயிடுச்சுன்னா என்ன சார் பண்றது? உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதமும் கொடுக்குறோம். இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் நடுவில் வந்து 3 மாசம் கழிச்சு ரீஃபண்ட் கிடையாது. சார் என் பையன் படிக்கிறதுக்கு முடியலன்றான், ரீஃபண்டு கிடையாது. சார் ஜாயின் பண்ணிட்டேன் எனக்கு வேணான்றான் பையன், வேணாம்னா இல்லை கிடையாது. சார் என் பையன் எம்பிபிஎஸ் வேணான்றான் ஒரு 6 மாசம் கழிச்சு கிடையாது.
இதெல்லாம் ரீஃபண்ட் கிடையாது. நம்ம எப்போ ரீஃபண்ட் கிடைக்கிறோம், நம்ம 9 மாசம் உட்காந்து நீங்களும் டீச்சரா ஒர்க் பண்ணுறோம், நம்ம டீச்சரும் சின்சியரா ஒர்க் பண்றோம், நாங்களும் க்ளோஸா மானிட்டர் பண்றோம். உங்களுடைய growthக்கு ஒவ்வொரு மாசமும் நம்ம ஒர்க் பண்றோம், ஒவ்வொரு வாரமும் ஒர்க் பண்றோம், ஒவ்வொரு நாளும் ஒர்க் பண்றோம். அல்டிமேட்டா ஒர்க் பண்ணி அங்க கிடைக்காம போகுது பாருங்க. நீங்க போட்ட உழைப்போம், நான் போட்ட உழைப்போம் என்னைக்கு மேட்ச் ஆகாம அங்க ரிசல்ட்ல நம்மளுக்கு கவர்மெண்ட் கோட்டா கிடைக்காம போதோ, கவர்மெண்ட் கோட்டா அண்ணா என்ன அப்படின்னு ஒரு கிளாரிட்டி நிறைய பேர் கேட்குறாங்க. 37 கவர்மெண்ட் காலேஜில் இருக்க சீட்டு, 22 பிரைவேட் காலேஜஸ், 4 பிரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய காலேஜ். என்ன சார் கொஞ்சம் நம்பர் கம்மியாக சொல்றீங்கன்னா, ஒரு 4 அப்படி ஓடி போச்சு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு நம்பர் சார். இதுல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பேமெண்ட் சீட்டு, ரைட்டா? கவர்மெண்ட் கோட்டாக்கு என்ன சீட்ஸ் அலாட் பண்றாங்களோ இந்த காலேஜஸ்ல, அதுல எடுக்கக்கூடிய சீட்ஸ் எடுத்துட்டா ரீஃபண்ட் கிடையாது. அது கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரீஃபண்ட் நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம், ரைட்டா? சேர்ந்து ஜெயிக்கலாம், வரீங்களா? கால் பண்ணுங்க உடனே 9176552121. ஓகே, அடுத்த வீடியோல உங்களை நான் பார்க்குறேன். நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி.